காய்ஸ், நம்ம பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது பேசாமல் நீ ஏன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. சரி, மோரதன் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பேசி தமிழில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. WWE CCOவாக இருக்கிற ட்ரிபிள் ஹைச் ரா ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் இவங்க 2 பேருமே இந்த அரங்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. வந்த உடனே ஓபா ஃபெமி மட்டும் தான் இப்போதைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். ப்ராக் லெஸ்னர் பண்ணிட்டான், ஓபாவை கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. ஓபா ஃபெமி அவருடைய வால் டான்ஸ் போட்டுட்டு வராரு. வழக்கம் போல் சண்டை போடுற மாதிரி வராமல் ஆள் பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா தான் வராரு. வந்த உடனே கான்ட்ராக்ட் சைன் பண்ண உடனே அங்கே ஒரு குரல், நான் மீண்டும் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பேசி முடிக்கிற வேண்டிய விஷயத்தெல்லாம் ப்ராக் லெஸ்னருடைய சார்பாக நான் பேசிட்டேன். ஆனால் நான் ஓபா கிட்ட தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஓபாவும் அதை கேட்குறாரு. ஓபா ப்ராக் என்கிட்ட தனியாக பேசும்போது ஒரு விஷயம் சொன்னான். என்னென்னா, அவனுடைய கெரியர்லையே கொஞ்சம் டஃப்பான காயா நீ இருக்கிறியான். அவனுக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் மதிப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே ப்ராக் முன்னாடி நின்றது கிடையாது. ஆனால் நீ நின்றுருக்கிற. இது ப்ராக் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. ஆனால் அதுக்காக நீ ப்ராக் லெஸ்னரை ரெஸ்ல்மேனியாவில் குறைச்சி இட போட்டுறாத. 25 வருஷமாக பல பேர் பீட் பண்ணணும்னு நினச்சவங்கெல்லாம் கடைசியில் மண்ணை வாரிட்டு போனது தான் நெசம். நீ வேணா கடைசி 25 வருஷம் ரெஸ்ல்மேனியா கேசட்லாம் வாங்கி போட்டுப்பார், ப்ராக் யார் அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை கடந்த 25 வருஷமாக நீ ஒரு குழந்தையாக இருந்ததுனால இப்போதைக்கு ப்ராக் லெஸ்னர் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத தெரியாமல் நீ வம்புக்கு வந்துட்டியான்னு தெரில. பட் ஆனால் ஓபா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கிற. நான் ஒத்துக்கிறேன், WWE வந்த சில நாட்கள்லேயே அதிகமான ரசிகர்களை நீ பெற்றிருக்கிற. அதையும் நான் ஒத்துக்கிறேன். எல்லா தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்குது. அப்போ எதுக்கு நீ தனியாக இருக்கிற? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருவேளை நீ பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னரை தோத்துட்ட, அதுக்கப்புறமா நீ தனியாக போயிட்ட அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாத. நீ ப்ராக் லெஸ்னர்கிட்ட ஒருவேளை தோற்றதுக்கு அப்புறமாவும் உனக்கு ஒரு கதவு திறந்துருக்கும். அந்த கதவு என்னென்னா ஏன் கூட சேர்றது. ப்ராக் லெஸ்னர்கிட்ட தோற்றதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நீ ஏன் கூட சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஓபா ஃபெமி அதுக்கு பதிலளிக்கிறாரு. எஸ், நீ சொன்னது சரி தான். கடந்த 25 வருஷமாக ப்ராக் லெஸ்னரை பீட் பண்ணதுக்கு யாருமே இல்லை. ப்ராக் லெஸ்னர் முன்னாடி எழுந்து நிற்கிறதுக்கே ஒருத்தர் கூட இல்லை. எல்லாருமே ப்ராக்கை பார்த்து பயந்துருவாங்க அப்படின்னு சொன்னியே, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் ஓப்பன் சேலஞ்ச் விடும்போது நானும் பேக் ஸ்டேஜில் இருந்தேன். ஒருத்தர் கூட முன் தன்னுடைய காலை வைக்கலை. ஏன்னா ப்ராக்கை பார்த்து பயம். ஆனால் அதுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே நான் ப்ராக்கை சேலஞ்ச் பண்ணதுக்காக என்னுடைய கால்களை வைக்கும்போது அப்போ அது எல்லாமே மாறிடுச்சுல்ல. முழுக்க என்ன பொட்டிஷனல் லெவலாக ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ப்ராக்கை நான் நேருக்கு நேர் பார்க்கும்போது மேக்ஸிமம் நான் ப்ராக்கை தூக்கி எரிஞ்சோம்ல. ஸோ என்னால் ப்ராக் லெஸ்னரை சமாளிக்க முடியும். நீ என்ன சொன்ன, ஒருவேளை தோத்துட்டா என் கூட சேர்ந்துருன்னு. பாலுடைய ஆஃபர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, 4 வாரத்துக்கு முன்னாடி நான் ப்ராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணோம்ல, அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு என்னுடைய பொட்டிஷனல் லெவல் என்னென்னு. அதே மாதிரி நீயே என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே, அப்போ புரிஞ்சிருச்சு நான் தான் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற போகிறேன்னு. சரி, நீ சொன்ன ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் நடக்கிற மேட்ச்சில் நான் தான் வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்றதுக்கப்புறமா என்னுடைய டோர் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். பேசாமல் நீ ஏன் கூட சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் பேசின விட்டு அவருக்கே திருப்பி பேசியிருக்கிறாரு நம்ம ஓபா.